வணக்கம். மதுரை சட்டத்தின் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுமுன்னாடி இன்னைக்கு நம்ம என்ன வகுப்பு பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது 500 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 மொத்தம் 1ல இருந்து 400 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான 100 கொஸ்டின் பார்க்க போறோம். ஓகேங்களா? தமிழ்நாடு பத்தின இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 100 கொஸ்டின் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन, அதாவது தமிழ்நாட்டுல முக்கிய தினங்கள், ஓகேங்களா, என்னென்ன தினங்கள் என்னென்ன கொண்டாடப்படுதுன்னு சொல்லிட்டு அதை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் முக்கிய தினங்கள், ஓகேங்களா, அம்பேத்கர் பிறந்த தினம், ஓகேங்களா, அம்பேத்கர் பிறந்த தினம் ஏப்ரல் 14, ஓகேங்களா, சமத்துவ நாள் கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? அம்பேத்கர் பிறந்த தினமான ஏப்ரல் 14 சமத்துவ நாளா கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, பெரியார் பிறந்த தினம் வந்து செப்டம்பர் 17, ஓகேங்களா, செப்டம்பர் 17 என்ன நாளா கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னா சமூக நீதி நாள், சமூக நீதி நாளா கொண்டாடுறாங்க. இது பெரியார் பிறந்த தினம் செப்டம்பர் 17 சமூக நீதி நாள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, காமராஜரோட பிறந்த நாள், ஓகேங்களா, காமராஜரோட பிறந்த தினம் ஜூலை 15, ஓகேங்களா, ஜூலை 15 என்ன கொண்டாடுறாங்க? கல்வி வளர்ச்சி நாள், ஓகேங்களா, கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. எந்த டேட்? ஜூலை 15. யாருடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா காமராஜர் பிறந்த தினம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, வள்ளலார் பிறந்த தினம், ஓகேங்களா, வள்ளலார் பிறந்த தினம் அக்டோபர் 5, ஓகேங்களா, வள்ளலார் பிறந்த தினம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 என்ன இதை கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னா தனி பெருங்கருணை நாள், ஓகேங்களா, தனி பெருங்கருணை நாள்ல இந்த அக்டோபர் 5 கொண்டாடப்படுது. யாருடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா வள்ளலார் பிறந்த தினம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, வஉசி நினைவு நாள், ஓகேங்களா, வஉசியோட நினைவு நாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் 18, ஓகேங்களா, அதான் என்ன நாள் கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னா தியாக திருநாள், தியாக திருநாள் கொண்டாடுறாங்க. எந்த டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 18, ஓகேங்களா, யாருடையது? வஉசியோட நினைவு நாள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, கருணாநிதி பிறந்த தினம், ஓகேங்களா, கருணாநிதி பிறந்த தினம் பார்த்தீங்கன்னா ஜூன் 3, ஓகேங்களா, ஜூன் 3 இதை என்ன இதை கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்கள் தினம் கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? சுய உதவி குழுக்கள் தினம் இந்த ஜூன் 3 கலைஞரோட பிறந்த தினத்தை சுய உதவி குழுக்கள் தினம் கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, உள்ளாட்சி தினம், உள்ளாட்சி தினம் எப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் 1, ஓகேங்களா, நவம்பர் 1 தான் உள்ளாட்சி தினம் கொண்டாடப்படுகிறது. இது கேள்வி வாய்ப்பு, ஓகேங்களா, உள்ளாட்சி தினம் நவம்பர் 1, ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन, மாநில சிறுபான்மையினர் உரிமை தினம், மாநில சிறுபான்மையினர் உரிமை தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னா டிசம்பர் 18, ஓகேங்களா, டிசம்பர் 18 மாநில சிறுபான்மையினர் உரிமை தினம் டிசம்பர் 18 கொண்டாடுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் பிறந்த தினம், ஓகேங்களா, பிபிஜே அப்துல் கலாம் பிறந்த தினம் அக்டோபர் 15 என்ன கொண்டாடுறாங்கன்னா இளைஞர் எழுச்சி தினம், ஓகேங்களா, இளைஞர் எழுச்சி தினமா அக்டோபர் 15 அப்துல் கலாம் பிறந்த தினத்தை கொண்டாடுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம், மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் எப்ப கொண்டாடுறாங்க? பிப்ரவரி 24, பிப்ரவரி 24 தான் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, அயலக தமிழர்கள் நாள், ஓகேங்களா, அயலக தமிழர்கள் தினம் எப்ப கொண்டாடுறாங்க? ஜனவரி 12, ஓகேங்களா, ஜனவரி 12 தான் அயலக தமிழர்கள் நாள் வந்து கொண்டாடப்படுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் புதிய தலைமை ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா சாகிர் அக்தர், ஓகேங்களா, சாகிர் அக்தர், ஓகேங்களா, தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் புதிய தலைமை ஆணையராக நியமிக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா சாகிர் அக்தர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா சத்யபிரதா சாஹூ, ஓகேங்களா, சத்யபிரதா சாஹூ இவர்தான் தமிழகத்தோட தலைமை தேர்தல் அதிகாரி. ஓகேங்களா, தமிழகத்தோட தலைமை தேர்தல் அதிகாரி யார் பார்த்தீங்கன்னா சத்யபிரதா சாஹூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, தமிழகத்தின் 6வது நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா மோகன் மீரே, ஓகேங்களா, மோகன் மீரே தமிழகத்தின் 6வது நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்ட மோகன் மீரே, ஓகேங்களா, மோகன் மீரே. நெக்ஸ்ட் क्वेश्चन, அதுவும் விருதுகள், ஓகேங்களா, தமிழக விருது பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டுக்கான நற்றமிழ் பாவலர் விருது, ஓகேங்களா, நற்றமிழ் பாவலர் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆரிமா பாவமகன்
ஓகேங்களா கௌதமன் நீலராசன் ஓகேங்களா ஆரியமான் பாமகன் கௌதமன் நீலராசன் ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா 2023 நக்கமில் பாவலர் விருது ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन புலிசா பீரியட் ஓகேங்களா இது என்னன்னா நகமும் காட்டன் சேலை ஓகேங்களா நகமும் காட்டன் சேலை ஓகேங்களா எந்த ஊர் பாத்தீங்கன்னா கோவை நகமும் காட்டன் சேலை எந்த ஊர் பாத்தீங்கன்னா கோவை நெக்ஸ்ட் மானாமதுரை மண்பாண்டம் மானாமதுரை மண்பாண்டம் எங்க பாத்தீங்கன்னா சிவகங்கை ஓகேங்களா சிவகங்கை மானாமதுரை மண்பாண்டம் அதுக்கப்புறம் உடன்குடி பனங்கல்பட்டி உடன்குடி பனங்கல்பட்டி எந்த ஊர் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தூத்துக்குடி ஓகேங்களா உடன்குடி பனங்கல்பட்டி இந்த ஊர் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி அதுக்கப்புறம் வெண்பட்டு பாத்தீங்கன்னா சேலம் ஓகேங்களா சேலம் வெண்பட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन நிதி ஆயோக் வெளியிட்ட 2022 ஆண்டிற்கான ஏற்றுமதி தயாரிலை குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஓகேங்களா நிதி ஆயோக் வெளியிட்ட 2022 ஆண்டிற்கான ஏற்றுமதி தயாரிலை குறியீட்டில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन ஒட்டுமொத்த சமூக முன்னேற்ற குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனை இடம் கேட்பாங்க ஓகேங்களா ஒட்டுமொத்த சமூக முன்னேற்ற குறியீட்டில் தமிழ்நாடு எத்தனை இடம் பாத்தீங்கன்னா 6வது இடம் ஓகேங்களா 6வது இடம் தான் ஒட்டுமொத்த சமூக முன்னேற்ற குறியீட்டில் தமிழ்நாடு 6வது இடம் ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन 2022-23 மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு எத்தனை இடம் கேட்பாங்க ஓகேங்களா இந்த क्वेश्चन எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா 2022-23 மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு எத்தனை இடம் கேட்பாங்க முதலிடம் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन தொழில்துறை முதலீட்டுக்கு ஏற்ற சூழலை அரசு உருவாக்கி நாட்டிலேயே தமிழகம் எத்தனை இடத்தில் உள்ளது கேட்பாங்க எத்தனை இடம் பாத்தீங்கன்னா 3வது இடம் ஓகேங்களா தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்கு 3வது இடத்துல இருக்கு ஓகேங்களா தொழில்துறை முதலீட்டுக்கு ஏற்ற சூழலை உருவாக்கி கொடுக்கிறது தமிழ்நாடு வந்து எத்தனை இடத்துல பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन புதிய விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா எங்க அமைவது கேட்பாங்க ஓகேங்களா புதிய விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா எங்க அமைவது கேட்பாங்க தூத்துக்குடி தூத்துக்குடியில அமைப்பு பூங்கா எங்க பூங்கா பாத்தீங்கன்னா புதிய விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா எங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஓகேங்களா தற்போது தமிழ்நாட்டில் எத்தனை ராம்சர் தளங்கள் இருக்கு கேட்பாங்க எத்தனை பாத்தீங்கன்னா மொத்தம் 16 ஓகேங்களா தமிழ்நாடு மட்டும் மொத்தம் எத்தனை ராம்சர் தளங்கள் 14 ஓகேங்களா இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக ராம்சர் தளங்களை கொண்டுள்ளதுன்னா தமிழ்நாடு தான் ஓகேங்களா இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக ராம்சர் தளங்களை கொண்டுள்ளது கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான் அதிக ராம்சர் தளங்களை கொண்டுள்ளது ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை எதுவும் கேட்பாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு கேட்பாங்க 37 ஓகேங்களா தமிழ்நாட்டில் உள்ள மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை எதுவும் கேட்டாங்க 37 ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन தமிழ்நாட்டில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுள்ள கட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை பார்த்தீங்கன்னா 4 ஓகேங்களா 4 கட்சி தான் தமிழ்நாட்டில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுள்ள கட்சி ஓகேங்களா எத்தனை கட்சி பார்த்தீங்கன்னா 4 கட்சி ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन ஆன்லைன் விளையாட்டுகளின் தாக்கம் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது ஓகேங்களா ஆன்லைன் விளையாட்டுகளின் தாக்கம் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது கேட்பாங்க சந்துரு ஓகேங்களா சந்துரு தலைமையில் தான் குழு அமைக்கப்பட்டது ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन தமிழ்நாடு இணையவழி சூதாட்ட தடை ஒழுங்குபடுத்தும் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது கேட்பாங்க ஓகேங்களா தமிழ்நாடு இணையவழி சூதாட்ட தடை ஒழுங்குபடுத்தும் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது கேட்பாங்க ஓகேங்களா எப்போது இயற்றப்பட்டது பாத்தீங்கன்னா 19 அக்டோபர் 2022 ஓகேங்களா 19 அக்டோபர் 2022 ஓகேங்களா இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது ஒப்புதல் கொடுக்கப்பட்டது இந்த டேட் ஓகேங்களா ஒப்புதல் கொடுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா 10 ஏப்ரல் 2022 ஓகேங்களா நடைமுறை கொண்டு வந்தது 19 அக்டோபர் 2022 ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन இணையதளம் அடிப்படையிலான இணையம் மூலம் திரட்டப்பட்ட தொழிலாளர்கள் நல வாரியத்தை அமைத்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா இணையதளம்
அடிப்படையிலான இணையம் மூலம் திரட்டப்பட்ட தொழிலாளர்கள் நல வாரியத்தை அமைத்துள்ள மாநிலம் எது கேட்பாங்க. எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. சரிங்களா, தமிழ்நாடு தான் என்னது தொழிலாளர் நல வாரியத்தை இணையம் மூலம் திரட்டப்பட்ட தொழிலாளர் நல வாரியத்தை அமைத்துள்ள மாநிலம் கேட்டீங்கன்னா தமிழ்நாடு. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின். கொங்கன் நகரம் தொல்லியல் தளம். கொங்கன் நகரம் தொல்லியல் தளம் எங்க அமைந்துள்ளது கேட்பாங்க. திருப்பூர். சரிங்களா, கொங்கன் நகரம் தொல்லியல் தளம் எங்க அமைந்துள்ளது கேட்பாங்க. திருப்பூர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தளம் எதுன்னு கேட்பாங்க. அரிட்டாப்பட்டி. சரிங்களா, தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தளம் எதுன்னு கேட்பாங்க. அரிட்டாப்பட்டி. சரிங்களா, இது முக்கியம் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். மேலங்கூர் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி தளம் எங்க அமைந்துள்ளது கேட்பாங்க. சரிங்களா, மேலங்கூர் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி தளம் எங்க அமைந்துள்ளது கேட்பாங்க. திருப்பூர். திருப்பூர்ல தான் அமைந்திருக்கு. மேலங்கூர் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி தளம் எங்க அமைந்துள்ளது திருப்பூர். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக புலம்பெயர் தமிழர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது. உலக புலம்பெயர் தமிழர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது. ஜனவரி 12. ஜனவரி 12 தான் உலக புலம்பெயர் தமிழர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஜனவரி 12. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தின் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது. தமிழகத்தின் அம்பேத்கர் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது. பி சண்முகம். பி சண்முகம் அவர்கள் தான் தமிழகத்தினோட அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். 2023 ஆண்டிற்கான சுவர் சர்வேக்ஷனில் தூய்மையான உள்ளாட்சி அமைப்பாளர் முதலிடம் பெற்றுள்ள நகர பஞ்சாயத்து எதுன்னு கேட்பாங்க. கீழ்வேலூர். கீழ்வேலூர் தான் தூய்மையான உள்ளாட்சி அமைப்பாளர் முதலிடம் பெற்றுள்ள நகர பஞ்சாயத்து. இந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, கீழ்வேலூர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2024 ஆண்டு குடியரசுத் தலைவர் தமிழ்நாடு மாநிலம் சார்பான அணிவகுப்பு காட்சி வாகனத்தின் கருப்பொருள் எதுன்னு கேட்பாங்க. வாகனத்தின் கருப்பொருள் எதுன்னு கேட்பாங்க. குடைமுறை முறை. 2024 ஆண்டு குடியரசுத் தினத்தில் தமிழ்நாடு மாநிலம் சார்பான அணிவகுப்பு காட்சி வாகனத்தின் கருப்பொருள் என்னன்னு கேட்பாங்க. குடைமுறை முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின். வரலாற்றுக்கு முந்தைய பாரம்பரியங்கள் கண்டெடுக்கப்பட்ட ஆலம்பாடி, மேல்வாலை மற்றும் செத்தவாலை ஆகிய கிராமங்கள் எங்க அமைந்துள்ளது கேட்பாங்க. வரலாற்றுக்கு முந்தைய பாறை ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்ட ஆலம்பாடி, மேல்வாலை மற்றும் செத்தவாலை ஆகிய கிராமங்கள் எங்க அமைந்துள்ளது கேட்பாங்க. என்ன பாத்தீங்கன்னா விழுப்புரம். விழுப்புரத்துல தான் அமைஞ்சிருக்கு. விழுப்புரத்துல தான் இந்த வரலாற்றுக்கு முந்தைய பாறை ஓவியங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. எங்க பாத்தீங்கன்னா விழுப்புரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கழுகுமலை குடைவரை கோயில்கள் எங்க அமைந்துள்ளது கேட்பாங்க. கழுகுமலை குடைவரை கோயில்கள் எங்க அமைந்துள்ளது கேட்பாங்க. தூத்துக்குடி. தூத்துக்குடி தான் கழுகுமலை குடைவரை கோயில்கள் அமைந்துள்ளது. இங்க தூத்துக்குடியில். நெக்ஸ்ட் கொஸ்டின். சமீபத்திய பாட்னா பிரகடனம். பாட்னா பிரகடனம் எதோட தொடர்புடைய பார்த்தீங்கன்னா வலசை போகும் பறவைகளின் வளங்காப்பு. வலசை போகும் பறவைகளின் வளங்காப்பு. எதனால பாட்னா பிரகடனம் சொல்றாங்க. வலசை போகும் பறவைகளின் வளங்காப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதயம் காப்போம் முன்னெடுப்பு எப்போது தொடங்கப்பட்டது. இதயம் காப்போம் முன்னெடுப்பு எப்போது தொடங்கப்பட்டது. 2023. 2023 இதயம் காப்போம் முன்னெடுப்பு தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தின் 18வது வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ள சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது கேட்பாங்க. தமிழகத்தின் 18வது வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ள சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டத்தில் தான் 18வது வனவிலங்கு சரணாலயம் அமைக்கப்பட்டிருக்கு. எந்த மாவட்டம். ஈரோடு மாவட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். புவிசார் குறியீடு. புவிசார் குறியீடு மொத்தம் எத்தனை. தமிழ்நாட்டுக்கு 61 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. அதுல முக்கியமான மட்டும் நம்ம பார்க்கலாம். எதுக்கு என்னென்ன புவிசார் குறியீடு என்னென்ன ஊர் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். விளையும் இலவம்பாடி முள் கத்திரிக்காய். இலவம்பாடி முள் கத்திரிக்காய். இலவம்பாடி முள் கத்திரிக்காய் எந்த ஊர் பார்த்தீங்கன்னா வேலூர். வேலூர்ல இருக்கக்கூடிய இந்த இலவம்பாடி முள் கத்திரிக்காய் தான் சமீபத்தில் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டு மிளகாய். குண்டு மிளகாய்க்கு புவிசார் குறியீடு
அது எந்த ஊர் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். ஓகேங்களா, ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய குண்டு மிளகாய்க்கு தான் சமீபத்தில் புவிசார் குறியீடு கொடுத்துட்டாங்க. அது எந்த ஊர் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். ஓகேங்களா, அதே போல பார்த்தீங்கன்னா இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய். ஓகேங்களா, இது எங்க பார்த்தீங்கன்னா வேலூர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஊட்டி வர்க்கிக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஊட்டி வர்க்கியே சொல்றாங்க. அந்த வர்க்கிக்கு ஓகேங்களா புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா ஊட்டி. நெக்ஸ்ட் क्वेश्चन, அடுத்து எதற்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மணப்பாறை முறுக்கு. ஓகேங்களா, மணப்பாறை முறுக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா மட்டி வாழைப்பழம் மார்த்தாண்டம் தேன். ஓகேங்களா, மட்டி வாழைப்பழம் மார்த்தாண்டம் தேன். இது பார்த்தீங்கன்னா மயிலாடும் பாறை. ஓகேங்களா, மட்டி வாழைப்பழம் மார்த்தாண்டம் தேன் மயிலாடும் பாறை. அதுக்கப்புறம் கருவிருப்பம் அப்படின்னா கன்னியாகுமரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா கருவிருப்பம். அதுக்கப்புறம் ஆத்தூர் வெற்றிலை எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா தூத்துக்குடி. ஆத்தூர் வெற்றிலை பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு. அதுக்கப்புறம் சோழவந்தான் வெற்றிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி திருவண்ணாமலை. சோழவந்தான் வெற்றிலை எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருவண்ணாமலை. சோழவந்தான் வெற்றிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. அடுத்து செடிமுட்டா சேலை. செடிமுட்டா சேலை எந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி. ஓகேங்களா, செடிமுட்டா சேலைனா திருநெல்வேலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி. ஜவ்வரிசி எது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சேலம். ஓகேங்களா, சேலம் ஜவ்வரிசி என்னது புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் தைக்கால் பிரம்பு வேலைப்பாடு. ஓகேங்களா, தைக்கால் பிரம்பு வேலைப்பாடு. ஓகேங்களா, எது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை. எந்த ஊர் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் திராட்சை. பன்னீர் திராட்சைக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா தேனி. ஓகேங்களா, அதாவது ரொம்ப பலத்தில் இருக்கக்கூடிய அந்த பன்னீர் திராட்சைக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन, தமிழ்நாட்டின் முதல் சிறிய டைடல் பூங்கா எங்கு திறக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, தமிழ்நாட்டின் முதல் சிறிய டைடல் பூங்கா எங்கு திறக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா விழுப்புரம். விழுப்புரத்துல ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் முதல் சிறிய டைடல் பூங்கா திறக்கப்பட்டது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन, சமீபத்தில் அருகி வரும் உயிரினங்களின் வளங்காப்பு நிதியை உருவாக்கிய மாநிலம் என்று கேட்பாங்க. ஓகேங்களா, சமீபத்தில் அருகி வரும் உயிரினங்களின் வளங்காப்பு நிதியை உருவாக்கிய மாநிலம் என்று கேட்பாங்க. எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா, தமிழ்நாடு மாநிலம் தான் அருகி வரும் உயிரினங்களின் வளங்காப்பு நிதியை உருவாக்கிய மாநிலம். ஓகேங்களா, தமிழ்நாடு. நெக்ஸ்ட் क्वेश्चन, இந்தியாவின் முதல் தேசிய முதியோர் மையம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. இந்தியாவில் முதல் தேசிய முதியோர் மையம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. சென்னையில். ஓகேங்களா, சென்னையில் தான் இந்தியாவின் முதல் தேசிய முதியோர் மையம் தொடங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, எங்க கேட்டாங்கன்னா சென்னை. நெக்ஸ்ட் क्वेश्चन, தமிழகத்தின் உரிமையியல் நீதிபதிகளின் பணி நியமனம் எந்த ஆணையத்தில் நடத்தப்படுகிறது கேட்பாங்க. தமிழகத்தின் உரிமையியல் நீதிபதிகளின் பணி நியமனம் எந்த ஆணையத்தில் நடத்தப்படுகிறது? டிஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி. அவங்க தமிழகத்தின் உரிமையியல் நீதிபதிகளின் பணி நியமனத்தை இது பண்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन, உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட முதல்வர் வேக அணுகுலை. ஓகேங்களா, முதல்வர் வேக அணுகுலை எங்கு பயன்படுத்தப்படுகிறது பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட முதல்வர் வேக அணுகுலை எங்கு பயன்படுத்தப்படுதுன்னா கல்பாக்கம் அணுகு நிலையம். ஓகேங்களா, கல்பாக்கம் அணுகு நிலையம் அங்கதான் முதல்வர் வேக அணுகுலை பயன்படுத்தப்படுகிறது. எந்த அணுகு நிலையம் பார்த்தீங்கன்னா கல்பாக்கம். நெக்ஸ்ட் क्वेश्चन, இந்தியாவின் கடல்சார் வளங்காப்பு படை யாரால் தொடங்கப்பட்டது? இந்தியாவின் கடல்சார் வளங்காப்பு படை யாரால் தொடங்கப்பட்டது? தமிழ்நாடு. ஓகேங்களா, தமிழ்நாடு தொடங்கப்பட்டது. இந்தியாவின் கடல்சார் வளங்காப்பு படை தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन, கருவேலி நீர்பிடிப்பு பகுதி எங்க அமைந்துள்ளது கேட்பாங்க. ஓகேங்களா, கருவேலி நீர்பிடிப்பு பகுதி எங்க அமைந்துள்ளது கேட்பாங்க. விழுப்புரம். விழுப்புரம் மாவட்டம் தான் அமைந்திருக்கு இந்த கருவேலி நீர்பிடிப்பு பகுதி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन, இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2025 எங்கு நடைபெறப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஓகேங்களா, இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2025 எங்கு நடைபெற உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில தான் நடைபெற உள்ளது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन, லட்சுமணா தீர்த்த நதி. ஓகேங்களா, லட்சுமணா தீர்த்த நதி எந்த நதியின் துணை நதியாகும்? ஓகேங்களா, லட்சுமணா தீர்த்த நதி எந்த நதியின்
துணை நதியாக கேட்பாங்க காவேரி. காவேரி நதியோட துணை நதி தான் என்னது? லட்சுமணா தீர்த்த நதி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, வேர் சொல் தலைக்கிழக்கிய விருது. ஓகேங்களா? வேர் சொல் தலைக்கிழக்கிய விருது பெற்றோர் யார் கேட்பாங்க? யார் பார்த்தீங்கன்னா பாமா. வேர் சொல் தலைக்கிழக்கிய விருது பெற்றவர் பாமா. நெக்ஸ்ட் क्वेश्चन, பொற்கிழி விருது 2024. பொற்கிழி விருது 2024 அழகிய பெரியவன் சிறுகதை கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தமிழ் மகன் அவங்க வந்து நாவல் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் உமா மகேஸ்வரி கவிதை கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? உமா மகேஸ்வரிக்கு கவிதைக்கு, தமிழ் மகன் வந்து நாவலுக்கு, அழகிய பெரியவன் வந்து சிறுகதை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, 2023-24 அகராய்வு. ஓகேங்களா? 2023-24 என்னென்ன அகராய்வு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா பொற்பனை கோட்டை. ஓகேங்களா? பொற்பனை கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம். ஓகேங்களா? பொற்பனை கோட்டை சொல்லக்கூடிய இடத்துல புதுக்கோட்டை மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சி நடச்சாங்க. பார்த்தீங்கன்னா கீழ்மண்டி. ஓகேங்களா? கீழ்மண்டி எங்க பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. ஓகேங்களா? திருவண்ணாமலை மாவட்டம். அது பார்த்தீங்கன்னா பூதிநத்தம் தர்மபுரி மாவட்டம். ஓகேங்களா? பூதிநத்தம் தர்மபுரி மாவட்டம். அது பார்த்தீங்கன்னா கொடுமணல் ஈரோடு. கொடுமணல் ஈரோடு. அதுக்கப்புறம் வெம்பக்கோட்டை விருதுநகர். வெம்பக்கோட்டை விருதுநகர். நெக்ஸ்ட் துலுக்கப்பட்டி திருநெல்வேலி. துலுக்கப்பட்டி திருநெல்வேலி. நெக்ஸ்ட் கங்கை கொண்ட சோழபுரம் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம். ஓகேங்களா? கங்கை கொண்ட சோழபுரம் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம். நெக்ஸ்ட் மயிலாடும்பாறை. ஓகேங்களா? மயிலாடும்பாறை சொல்லக்கூடியது இடம். ஓகேங்களா? அது என்ன பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்திரன் கோட்டை. ஓகேங்களா? புத்திரன் கோட்டை சொல்லக்கூடிய இடத்துல அகலாயம் வந்திருக்கு. அது என்ன மாவட்டம்னா செங்கல்பட்டு. செங்கல்பட்டு மாவட்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிவகலை. ஓகேங்களா? சிவகலை எங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. ஓகேங்களா? சிவகலை தூத்துக்குடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் எங்க பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தான். நெக்ஸ்ட் கொர்க்கை. கொர்க்கை எங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தான். ஓகேங்களா? தூத்துக்குடியில சிவகலை, ஆதிச்சநல்லூர், கொர்க்கை மூணு இடங்கள் என்ன நடந்திருக்கு அகலாய்வு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, பட்டறை பெரும்புதூர். ஓகேங்களா? பட்டறை பெரும்புதூர் இது எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? திருவள்ளூர் மாவட்டம். நெக்ஸ்ட் வடக்குப்பட்டு. அது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம். வடக்குப்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம். நெக்ஸ்ட் கீழடி. கீழடி பார்த்தீங்கன்னா சிவகங்கை. ஓகேங்களா? சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் கீழடி. அது எத்தனாவது அகலாய்வு பார்த்தீங்கன்னா 9ஆம் கட்ட அகலாய்வு நடக்கும். 9ஆம் கட்ட அகலாய்வு நடந்திருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலை. பெரும்பாலை பார்த்தீங்கன்னா தருமபுரி. பெரும்பாலை பார்த்தீங்கன்னா தருமபுரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, இதுக்கு முன்னாடி பார்த்தது 2023-24 நடந்த அகலாய்வு இடங்கள் மற்றும் மாவட்டங்கள். பார்த்தீங்கன்னா 2024-25 நடக்கிற. ஓகேங்களா? 8 இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி நடக்குது. ஓகேங்களா? இந்த 2024-25 8 இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி நடக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கீழடி. கீழடி எங்க பார்த்தீங்கன்னா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? கீழடி எங்க இருக்கு? சிவகங்கை மாவட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டை. வெம்பக்கோட்டை அங்கேயும் அகழ்வாராய்ச்சி நடக்க போகுது. அதே பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொற்பனைக்கோட்டை. பொற்பனைக்கோட்டை பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம். ஓகேங்களா? புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழ்மண்டி. ஓகேங்களா? கீழ்மண்டி. ஓகேங்களா? எங்க பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் திருமலாபுரம். திருமலாபுரம் இது எந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா தென்காசி. ஓகேங்களா? தென்காசி மாவட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் நகரம். ஓகேங்களா? பொங்கல் நகரம் திருப்பூர். அதுக்கப்புறம் மருங்கூர், கடலூர், சொன்னனூர், கிருஷ்ணகிரி. ஓகேங்களா? சொன்னனூர், கிருஷ்ணகிரி. ஓகேங்களா? இந்த 2024-25 அகழ்வாராய்ச்சி 8 இடங்கள்ல நடக்க போகுது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் கீழடி, செகண்ட் ஒன் வெம்பக்கோட்டை, மூணாவது ஒன் பொற்பனைக்கோட்டை, நாலாவது ஒன் கீழ்மண்டி, அதுக்கப்புறம் திருமலாபுரம், பொங்கல் நகரம், மருங்கூர், அதுக்கப்புறம் சொன்னனூர். ஓகேங்களா? இதுக்குரிய மாவட்டங்கள் சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, தென்காசி, திருப்பூர், கடலூர், கிருஷ்ணகிரி. ஓகேங்களா? இந்த மாவட்டங்கள் என்ன பண்ணும்போது இந்த 2 வருஷம் 24-25 அகழ்வாராய்ச்சி நடக்க போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन,
திரும்ப அகைன் அலைவளர்ச்சி என்னன்னா எந்தெந்த மாவட்டத்தில் கண்டுபிடிச்சா ஓகேங்களா. அதுல வெம்பக்கோட்டை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா. வெம்பக்கோட்டை எங்க இருக்குன்னா விருதுநகர் மாவட்டத்தில் 2 கிராம் தங்கப்பட்டை குமிழ் வடிவ தங்க அணியங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. வெம்பக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் 2 கிராம் தங்கப்பட்டை குமிழ் வடிவ தங்க அணியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பூதிநத்தம் எங்க பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் பூதிநத்தம் ஓகேங்களா. அங்க என்ன கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா பழமையான டோலராய்டு கல்வெடி ஓகேங்களா. இங்க பாத்தீங்கன்னா பூதிநத்தம் தர்மபுரி மாவட்டம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தூர் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் அங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நவகண்ட நடுக்கற்கள் ஓகேங்களா. 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நவகண்ட நடுக்கற்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க பாத்தீங்கன்னா இந்தூர் செங்கல்பட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन துலுக்கர்பட்டி ஓகேங்களா. துலுக்கர்பட்டி எங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ஓகேங்களா. துலுக்கர்பட்டி எங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம். தமிழ் எழுத்துக்களில் புலி என்று குறிக்கப்பட்ட வண்ண பனையோடு ஓகேங்களா. தமிழ் எழுத்துக்களில் புலி என்று குறிக்கப்பட்ட வண்ண பனையோடு எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த அலைவளர்ச்சி எந்த ஊர் பாத்தீங்கன்னா துலுக்கர்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन மக்களுடன் முதல்வர் திட்டம் ஓகேங்களா. மக்களுடன் முதல்வர் திட்டம் ஓகேங்களா. எங்க ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஓகேங்களா. கோயம்புத்தூர் தான் திட்டம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த டேட் எந்த வருஷம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 18 2023 கோயம்புத்தூர்ல தான் என்னது மக்களுடன் முதல்வர்ங்கிற திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா. இது என்ன பாத்தீங்கன்னா அரசு சேவை வந்து விரைவாக கிடைக்கும் ஓகேங்களா. மக்களுக்கு அரசு சேவை வந்து விரைவாக கிடைக்கிறது தான் இந்த திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்டது. எங்கன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல டிசம்பர் 18 2023 ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन MQ-9 பிரிடேட்டர்னா MQ-9 பிரிடேட்டர் அப்படின்னா ஆளில்லா தாக்குதல் விமானம் ஓகேங்களா. ஆளில்லா தாக்குதல் விமானம் MQ-9 பிரிடேட்டர் ஆளில்லா தாக்குதல் விமானம். அதுக்கப்புறம் அக்னி-1 பாத்தீங்கன்னா நடுத்தர தொலைவு பாலிஸ்டிக் ஏவுகணை ஓகேங்களா. நடுத்தர தொலைவு பாலிஸ்டிக் ஏவுகணை அக்னி-1னா நடுத்தர தொலைவு பாலிஸ்டிக் ஏவுகணை ஓகேங்களா. ஜெம்கோவிக்-ஓம்னா ஒமிக்ரான் தடுப்பு மருந்து ஓகேங்களா. ஜெம்கோவிக்-ஓம்னா ஒமிக்ரான் தடுப்பு மருந்து ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜோகா அரிசினா எதுக்கு பாத்தீங்கன்னா நீரிழிவு நோயை தடுக்கிறது ஓகேங்களா. நீரிழிவு நோயை தடுக்கிறது தான் இந்த ஜோகா அரிசி ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन புதுமை பெண் திட்டம் ஓகேங்களா. புதுமை பெண் திட்டம் எங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா சென்னையில. எந்த டேட்ல பாத்தீங்கன்னா செப்டம்பர் 5 2022 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா. புதுமை பெண் திட்டம் சென்னையில செப்டம்பர் 5 2022 ஓகேங்களா. அவ்வளவுதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான இம்பார்ட்டன்ட் 500 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு ஓகேங்களா. படிச்சு எக்ஸாம் நல்லபடியா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.